இப்பலாம் நமக்கு புடிச்சவங்களோ, இல்ல நம்மள புடிச்சவங்களோ விட்டுட்டு போயிட்டா, நெக்ஸ்ட் யாருன்னு ஈஸியா மூவ் ஆன் ஆகி போற காலத்துல, அவங்க பெத்தவங்க விட்டுட்டு போயிட்டா, தேடி தேடி போவாங்க. ஏன்னா, அது ஒரு அம்மாவுக்கும் புள்ளைக்கும் இருக்க பாசம். அது போல தான் இந்த படமும். நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஸ்பெயின்ல, ஹீரோயின் மியாவோட அம்மாவ தேடி போக, பார்ட் 1ல அவங்க அம்மா கிடைச்சிருக்க மாட்டாங்க. சோ இந்த பார்ட்ல அவங்க அம்மாவ மீட் பண்ணாலா இல்லையா? இல்லனா தேடி வந்த இந்த பயணத்தோட முடிவுல காதலர்களா வெளில போனாங்களான்னு படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் தமிழ் வாய்ஸ் ப்ரோ. நம்ம மியா ரொம்ப சோகமா இருக்கா. இதை பார்த்தா நம்ம கையிலும் நீ ஃபீல் பண்ணாத, உங்க அம்மா கண்டிப்பா கிடைப்பாங்க. நீ மீதி இருக்க அட்ரஸ் சொல்லு, உங்க அம்மா சீக்கிரமா கண்டுபிடிச்சலாம்னு பாசிட்டிவா பேச, இவங்களும் இவங்களோட அழகான ஜெர்னியை ஸ்டார்ட் பண்றாங்க. நம்ம மியாவும் டைரியில இருக்க அட்ரஸ் தான் கேன்சல் பண்ணிட்டு வரா. இப்போ வரைக்கும் அவங்க அம்மாவை கண்டுபிடிக்க முடியல. பட் இவங்களுக்குள்ள இருக்க இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாத்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டே இருக்கு நாளுக்கு நாள். இங்க பார்த்தா நம்ம ஜோஷும் மெசேஜ் பண்றான், டே நீ எங்கடா இருக்கேன்னு. அப்ப நம்ம கையில போட்டோ எடுத்து நான் ஸ்பெயின்ல இருக்கேன்னு மெசேஜ் பண்றான். அப்ப நம்ம ஹீரோனுக்கு தெரியாம போட்டோ எடுக்க, அப்ப நம்ம கையில உங்க அம்மா கிடைச்சாங்களா? அவளும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்ப நம்ம ஹீரோவை என்ன சொல்றானா, இந்த இடத்த நான் சும்மா போட்டோ எடுத்துட்டு இருந்தேன், எங்க அப்பா அம்மாட்ட காட்டுறதுக்காகன்னு சொல்ல, இப்ப நம்ம மியாவை என்ன சொல்றானா, நீ என்னதான் போட்டோ எடுத்துட்டு இருந்தேன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்ல, இப்ப அவங்களும் அங்க இருந்து நடக்க ஸ்டார்ட் பண்றாங்க. பார்த்தா ஒரு சின்ன பையன் ஃபுட்பால் வச்சு விளையாண்டு இருக்க, இப்ப நம்ம கையில அந்த பையன் கூட சேர்ந்து ஃபுட்பால் விளையாட, அப்ப மியாவோ டேய் நீ நல்லா விளையாடுறடா அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்ப நம்ம மியாவோ ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசுறா. அப்ப நம்ம கையில என்ன சொல்றானா, என்கிட்ட ஆல்ரெடி ஸ்காலர்ஷிப் இருக்கு, நானும் பேப்பர் சைன் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப நம்ம மியாவோ ஏன்னு கேக்குறா. அப்ப நம்ம கையில என்ன சொல்றானா, சடனா ஒரு புண்ணிய வாழ்க்கையில வந்தா, அவளும் எங்க அம்மா பாட்ட ட்ரிக்கியா ஏதோ பேசி பெயினுக்குலாம் வர வச்சு இப்ப அவங்க அம்மாவை கூடயே தேட வைக்கிறான்னு பேச, அப்ப நம்ம மியாவோ ஒரு நல்ல இடத்துல லஞ்ச் சாப்பிடுவோமா அப்படின்னு கேட்க, அப்ப நம்ம மியாவோ சாப்பிடுறதுக்கு முன்னாடி டேப்லெட் போடுறா. அப்ப நம்ம கையில எதுக்காக இந்த மாத்திரை போடுற அப்படின்னு கேட்க, அவளும் இது என்னோட வைட்டமின் டேப்லெட்னு சொல்றா. அப்ப கையில எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை, எப்படி நீ இதெல்லாம் பிளான் பண்ண அப்படின்ற மாதிரி அவன் கேட்கறான். சொல்ல போனா அந்த ட்ரிப்புக்கு வேற ஒரு ஃப்ரெண்டு தான் என் கூட வரணும். ஆரம்பத்துல அவன் தான் எங்க அம்மாவை தேட ஹெல்ப் பண்ணான், பட் அன்பார்ச்சுனேட்டா அவனால இப்ப எனக்கு ஹெல்ப் பண்ண முடியல அப்படின்னு சொல்ல, அப்ப நம்ம கையில நீ எப்படி இந்த லிஸ்ட் எடுத்த அப்படின்னு கேட்கறான். அப்ப மியாவோ இந்த லிஸ்ட்டுக்கு என்னோட ஹேக்கர் பிரதர் தான் ஹெல்ப் பண்ணா அப்படின்னு சொல்ல, அப்ப நம்ம மியாவோ கையில் கிட்ட ஒரு பர்த் சர்டிஃபிகேட் எடுத்து காட்டுறா. பார்த்தா அது அவளோட பர்த் சர்டிஃபிகேட் தான். அதுல அவங்க அம்மா பேரு மரியா ஏ ஆஸ்டிலோரிஸ்னு போட்டிருக்கு. அப்ப நம்ம கையில வெறும் இந்த பேரை வச்சுக்கிட்டு அந்த ஊர் ஃபுல்லா அவங்க அம்மாவை தேடிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கறான். அப்ப மியாவோ ஏன் நல்ல நேரமா என்னன்னு தெரியல, இந்த பேர் வச்சிருக்கவங்க நிறைய பேர் இந்த ஊர்ல இல்ல, அதனால ஈஸியா எங்க அம்மாவை கண்டுபிடிச்சிட முடியும் கான்பிடென்ட்ல பேச, அப்ப நம்ம மியாவோ கையில் கிட்ட எங்க அம்மா யாரு, அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, எங்க இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஏக்கத்துல பேச, அப்ப நம்ம மியாவோ கையில் கிட்ட சொல்ல போனா என்னையும் அவங்களே கனெக்ட் பண்றது இந்த ஒரு டாலர் மட்டும் தான் அப்படின்னு சொல்லி அந்த டாலர் காட்டுறா. அப்ப நம்ம கையில உனக்கு ஒரு ஃபாஸ்டர் தங்கச்சி இருக்கான்னு சொல்லியிருக்கல. அப்ப அவளும் ஆமா, இது வரைக்கும் வாழ்க்கையில நான் ஒரு 12 வீடு மாறி இருப்பேன், அப்ப அவனும் 12 ஃபேமிலியில அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்ப மியாவோ எதுவுமே உன் ஃபேமிலி மாதிரி நிரந்தரமானது இல்ல அப்படின்னு சொல்றா. பட் இதுலயே ஒரு அழகான விஷயம் என்னன்னா, மிஸ் ஆர் மட்டும் தான் நான் காலேஜ் போற வரைக்கும் நீ என் கூடயே இருக்கலாம் அப்படின்னு சொன்னவங்க. அப்ப வெயிட்டரோ இந்தாங்க உங்க பில்லு அப்படின்னு கொடுக்க, இவங்களும் தேங்க்ஸ்னு சொல்றாங்க. அப்ப நம்ம மியாவோ பில் பே பண்ண போக, கையிலோ நான் பில் பே பண்றேன் அப்படின்னு சொல்றான். அப்ப மியாவோ நீ எனக்காக நிறைய செலவு பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்ப கையில இது ஏன் ட்ரீட்டுமா, நான் தான் உனக்கு பே பண்ணும் அப்படின்னு சொல்ல, இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டு இருக்கும்போது டைரி கீழே வந்துரும். அப்ப அந்த டைரியை கையில எடுத்து கொடுக்க, பார்த்தா அதுக்குள்ள ஒரு போட்டோ இருக்கு. இப்ப கையில என்ன நினைச்சான்னு தெரியல, வேகமா அங்க நடந்து போறான். இவ்வளவு கையில் நில்லு அப்படின்ற மாதிரி பின்னாடியே போக, அந்த போட்டோல இருக்கிற நோவா தானே அவன் ஃப்ரெண்டு தானே அப்படின்ற மாதிரி இவன் கத்த, இப்ப கையில சொல்ல போனா ட்ரிப்புக்கு பிளான் படி அவன் தான் அவன் கூட வந்திருக்கணும், அவன் இப்ப உயிரோட இல்லைன்றதுனால இப்ப நான் அவன் கூட இருக்கேன் கரெக்டா. அப்ப மியாவோ இங்க பாரு கையில அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி பேச, சொல்ல போனா அந்த ட்ரிப்ல இருந்து லிஸ்ட் வரைக்கும் பிளான் பண்ணது நோவா தான். அப்ப கையிலோ அவன் இப்ப உயிரோட இல்ல, அதனால தான் நீ என்ன கூட்டிருக்க கரெக்டா அப்படின்ற மாதிரி இவன் கேட்க, இப்ப கையிலோ என்கிட்ட நீ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ற அப்படின்னு கேட்கறான். அப்ப மியாவோ எமோஷனலா எனக்கு அதெல்லாம் தெரியாது, உன்னை பார்க்கல, நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன், அப்ப நீ சூசைட் பண்ணிக்கலாம்னு போனேன், அந்த டைம் என்னால உன்னை காப்பாற்ற முடியும்னு தோணுச்சு. அப்ப மியாவும் கையில் கேட்டா ஐம் சாரி அப்படின்னு சொல்ல, இவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. இவனும் தனியா போய் உட்கார, அப்ப மியாவோ கையில் பக்கத்துல போய் உட்காந்து நம்ம ஃபர்ஸ்ட் எங்க மீட் பண்ணோம் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவ சொல்ல ஆரம்பிக்கிறா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சம்மர் டைம் அப்போ போட்டோகிராஃப் கிளாஸ்ல தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி அவ சொல்ல, அந்த டைம்ல தான் நோவாவும் ஃபிளைட் டிக்கெட்டை புக் பண்ணா அப்படின்னு சொல்ல, அது மட்டும் இல்ல இந்த வேனை புக் பண்ணதான் அவன் தான். இப்ப நம்ம கையில மியா கிட்ட நோவாவும் அவனும் எப்படி எப்படிலாம் இருந்தாங்கன்றதை ஷேர் பண்றான். இப்ப நம்ம மியாவும் அவன மாதிரி ஒரு நல்லவனை இந்த உலகத்தை பார்க்கவே முடியாது அப்படின்ற மாதிரி எமோஷனலா பேச, இப்ப அவங்களும் அந்த இடத்த விட்டு கிளம்ப, இப்ப அவங்க வண்டிக்கு பின்னாடி ஒரு போலீஸ் வண்டி வருது. அவரோ இவங்களை ஸ்டாப் பண்ண, வந்தவரை ஃபர்ஸ்ட் ஸ்பெயின்ல பேசுறாரு, பட் இவங்களுக்கு ஸ்பெயின் தெரியாது இல்லையா. போலீஸ்காரரோ நீங்க அமெரிக்கனா அப்படின்னு கேட்க, இப்ப அவங்களும் ஆமான்னு மண்டையாட்டுறாங்க. அப்ப போலீஸோ நான் ஏன் இப்ப அவங்களை ஸ்டாப் பண்ணேன்னு தெரியுமான்னு கேட்கிறாரு. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, இந்த ரோட்லயே நீங்க தான் ரொம்ப பொறுமையா போயிட்டு இருக்கீங்க, இந்த தடவை நான் உங்களை வார்ன் பண்ணி விட்டுட்டேன், அடுத்த தடவை உங்களை பார்த்தேன் அப்படின்னா கண்டிப்பா ஃபைன் வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணி அனுப்ப, நம்ம மியாவோ சிரிச்சுக்கிட்டே வண்டி எடு அப்படின்னு சொல்ல, கிளம்பின இவங்களும் கரெக்டா பீச் கிட்ட போய் நிக்கிறாங்க. அப்ப மியாவோ நான் குளிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, கையில உனக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு கேட்கறான். அப்ப மியாவோ நான் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்க போறேன்னு சொல்லி குளிக்க போக, கையில் நீயும் வா அப்படின்னு சொல்றா. அப்ப கையிலும் பீச்சுக்குள்ள இறங்க, இவங்க ரெண்டு பேரும் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நம்ம ஹீரோக்கு நம்ம ஹீரோயினை ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது. அப்படியே நைட் ஆக அந்த இடத்துல ஒரு ஃபயர் கேம்ப போட்டுறாங்க. அப்ப நம்ம கையில மனசுல எல்லா வழியும் மியா கிட்ட ஷேர் பண்ண, அப்ப கையில இதெல்லாமே ஏன் மிஸ்டேக்கா, அன்னைக்கு மட்டும் நான் கார் ஒழுங்கா ஓட்டிட்டு போயிட்டு இருந்தேன்னா நோவாவும் இன்னைக்கு உயிரோட இருந்திருப்பான், ஜோஷுக்கு அது ஆயிருக்காது அப்படின்னு எமோஷனலா பேச, அப்ப மியாவும் உனக்காக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்றா. அப்ப மியாவும் மயக்கம் போட்டு கீழே விழ கையிலும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றான். அப்ப வெளியே
நர்ஸ் வர மியாவை அட்மிட் பண்ணி 2 மணி நேரம் ஆகுது, எதுவுமே சொல்லாம போறீங்களே அப்படின்ற மாதிரி அவன் கேட்க, அவங்களும் கொஞ்சம் அமைதியா இருப்பான்னு சொல்லிட்டு போறாங்க. இப்போ இந்த பக்கம் பார்த்தா டாக்டரோ அமுலியா ஃபைட் கூட யார் வந்தது அப்படின்னு கேட்க, அப்ப நம்ம கையிலும் ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்கறான். அப்ப டாக்டரோ மொட்டையா இந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கவங்க இப்படிதான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. கையிலுக்கு தான் ஒன்றும் தெரியாது இல்லையா, அப்ப அவனும் என்ன கண்டிஷன் கேட்கறான். அப்போ டாக்டர் ஐ எம் சாரி, என்னால எதுவும் சொல்ல முடியாது, இது அவங்களே சொன்னாதான் கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு போக, அப்ப மியாவோ வெளில வரா. நீ ஓகேவான்னு கையில் கேட்க, அவளும் அமைதியா மண்டையாட்டிட்டே போறா. அப்ப நம்ம கையில டாக்டர் ஏதோ கண்டிஷன் அந்த மாதிரிலாம் பேசிட்டு போறாங்க, உனக்கு என்னாச்சு மியா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்ப அவளும் ஏதோ மழுப்புறா. நம்ம கையில நீ எப்பதான் என்கிட்ட சொல்ல போற அப்படின்ற மாதிரி அவன் கேட்க, அப்ப மியாவும் எனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியணும்ல, என் ஹார்ட்ல பெரிய ஓட்டம் இருக்கு, நான் எப்ப வேணா சாவலாம் அப்படின்ற மாதிரி அவ சொல்ல, அப்ப மியாவும் நம்ம அக்ரிமெண்ட் போட்டுருந்தோம்ல, நீ கிளம்புனா கிளம்பு அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. அப்ப நம்ம கையில இல்ல அப்படிலாம் இல்ல, நம்ம டீல் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால ஒன்னு பண்ணுவோம், நீ அழகா ஒரு வேன் வச்சிருக்க, உங்க அம்மாவை தேடி நீ போயிட்டு இருக்க, நம்ம அதே கண்டினியூ பண்ணுவோமே அப்படின்னு அவன் சொல்ல, இவ்வளவு சிரிச்சுக்கிட்டே வண்டியில ஏறா. அப்படியே அந்த பக்கம் பார்த்தா மிஸ் சாரா காட்டுறாங்க. அப்ப அந்த சின்ன குழந்தைய உங்கள்கிட்ட நான் ஒன்று சொல்லணும் அப்படின்னு நிக்க, அப்படியே இந்த பக்கம் கட் பண்ணா விடியுது. மிஸ் சாரோ மியா கால் பண்ணிருக்காங்க. மியாவும் அதை பாக்குறா, பட் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாமே போயிடுறா. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா கையில நீ யாரை அவாய்ட் பண்ற அப்படின்ற மாதிரி கேட்கறான். அப்ப மியாவும் என்னோட ஃபாஸ்டர் மாமா தான் அப்படின்ற மாதிரி சொல்றா. கையிலும் ஏன்னு கேட்க, நான் அவங்க கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றா. இவனும் ஏன் திருப்பி கேட்கறான். அப்ப மியாவும் மிஸ் ஆருக்கு நான் வீட்லயே தங்கணும்னு ஆசை. இப்ப கையிலும் ஏன்னு கேட்கறான். ஏன்னா இந்த வாரம் எனக்கு ஆப்ரேஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி அவ சொல்ல, என்னது ஆப்ரேஷனா நில்லு அப்படின்ற மாதிரி கையில் சொல்ல, ஆமா இந்த வாரம் எனக்கு ஆப்ரேஷன் இருக்கு, சர்ஜரி இருக்கு அப்படின்ற மாதிரி அவ சொல்ல, அப்ப கையிலோ இதை வச்சுக்கிட்டா நீ ஸ்பெயினுக்கு டிராவல் பண்ணணும்னு நினைச்ச அப்படின்ற மாதிரி அவன் கேட்க, அப்ப மியாவோ ஒரு பொய் சொல்றா. டிராவல் எல்லாம் பண்ணலாம், இதனால ஒன்னும் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப மியாவோ என் வாழ்க்கையை நான் எதுக்காக வாழ்றேன், அந்த ஆப்ரேஷன் டேபிள்ல சாகவா, நான் யாரு என்னன்னு கண்டுபிடிக்க வேணாமா, எங்க அம்மா யாருன்னு நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அவன் எமோஷனலா பேச, அப்ப நம்ம கையில இந்த சர்ஜரி பண்றது மூலியமா நீ பொழைச்சுப்பல அப்படின்ற மாதிரி அவள்கிட்ட கேட்க, அப்ப அவளோ பாதி பேர் செத்துருவாங்க ஆனா பாதி பேர் பொழைச்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி அவ சொல்ல, அப்ப கையில நீ சாவ நினைச்சு பயப்படுறியா அப்படின்ற மாதிரி கேட்க, மியாவும் எனக்கு சாவ நினைச்சுலாம் பயம் இல்ல, கையில நீ எதை நினைச்சு பயப்படுவ மிஸ் மியா ஃபைட் அப்படின்ற மாதிரி கேட்க, அப்ப மியாவும் நான் பயப்படுறதெல்லாம் ஒரே ஒரு விஷயத்துக்கு தான், நம்ம ஏன் பிறந்தோம், நம்ம ஏன் வாழ்றோம், நம்ம இந்த உலகத்துக்கு என்ன பண்ணோம், இல்ல சுத்தி இருக்கவங்களுக்காக என்ன நல்லது பண்ணிருக்கோம், இது எல்லாமே நான் சாகிறதுக்கு முன்னாடி பண்ணிட்டு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவ சொல்ல, அப்ப நம்ம கையில மியா கிட்ட உன் போனை கூடன்னு கேட்கறான். அப்ப மியாவோ அவரோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டை காட்ட, அப்ப கையில உன் அக்கௌண்ட் பிரைவேட்ல இருக்குன்னு சொல்றான். அப்ப கையில இது வரைக்கும் உனக்கு ஹார்ட்ல பிரச்சனை இருக்குன்றதை ஏன்ட்டு நீ சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி கேட்க, இப்ப மியாவோ எனக்கு ஒரு நார்மல் கால் மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், இதை உன்கிட்ட சொல்லியிருந்தா கண்டிப்பா சிம்பத்தி தான் வந்திருக்கும். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அகைன் அவங்களோட ஜெர்னி ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த இடத்துல கையில இதுதான் உன் லிஸ்ட்ல இருக்க கடைசி ஊர்ல அப்படின்ற மாதிரி கேட்க, அப்ப மியாவோ அவங்க எப்படியாச்சும் இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, கையிலும் எனக்கு தெரிஞ்ச நம்ம ஜெர்னி இந்த இடத்துல முடிய போகுது அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்ப மியாவோ கையில பார்க்க, கையில என்ன சொல்றானா, நீயும் உங்க அம்மாவும் மீட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நிறைய பேசுவீங்கல்ல அப்படின்ற மாதிரி கேட்க, அப்ப நம்ம கையில ஏதோ சொல்ல வர மியாவும் இந்த மொமெண்ட்டை கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி பேச்ச மாத்துறா. அப்ப மியாவோ ஃபைனலா அவங்க அம்மாவை பாத்துறா. நம்ம கையில நீங்க தான் மரியாவா அப்படின்னு கேட்க, அவங்களும் நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க இங்கிலீஷ் பேசுவீங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கறான். அவங்களும் யா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்களும் எக்ஸ்சேஞ்ச் ஸ்டூடெண்ட் ஃப்ரம் நியூயார்க் அப்படின்ற மாதிரி இங்கிலீஷ்ல சொல்ல, நம்ம மியாவோ வெயிட் நீங்க நியூயார்க் நான் சொன்னீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப மியாவோ ஐம் சாரி, நான் வேற ஒருத்தவங்களை தேடி வந்தோம், ஐம் சாரி அப்படின்னு சொல்லி அவ திருப்பி சொல்ல, இப்ப மியாவோ கையில் கிட்ட நீ என்ன கொஞ்சம் தனியா விட முடியுமா அப்படின்ற மாதிரி அவ கேட்கறா. இவனும் ஓகே அப்படின்ட்டு போக, அப்ப நம்ம கையில ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். கால் பண்ணி பார்த்தா மியாவும் போன் எடுக்கல. அப்ப வாய்ஸ் நோட்ல நீ எங்க தான் இருக்க, நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எங்க இருந்தாலும் சீக்கிரம் வா அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப நம்ம கையில மியாவை தேடி அலையறான். அப்ப நம்ம கையில ஃபைனலா மியாவை பாத்துறான். இப்ப இவங்க 2 பேரும் வேன் கிட்ட வர, இப்ப மியாவோ நைட் இன்னைக்கு எங்க கேம்ப் போட போறோம் அப்படின்னு கேட்க, அப்ப நம்ம கையில நான் ஒரு ஸ்பெஷல் ஐடியா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான். அப்ப நம்ம கையில ஒரு அழகான ஹோட்டல்ல இருந்து டிராப் பண்றான். வந்தவங்களும் ரூம்ஸ் அவைலபிளா இருக்கா அப்படின்னு கேட்க, இவங்க நல்ல நேரம் அப்பதான் ஒருத்தவங்க ரூமை கேன்சல் பண்ணிட்டு போறாங்க. அந்த ரூமும் நார்மலான ரூம் கிடையாது, ரொம்ப லக்ஸரியான ரூம். இவங்க 2 பேரும் ரூம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க மியாவுக்கு அந்த ரூம் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அப்ப நம்ம கையில நீ குளிச்சுட்டு ரெடியாரு, நாங்க அம்மாட்ட பேசிட்டு நமக்கான டின்னர் டேபிள் அரேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்ப, இப்ப மியா என்ன நினைச்சான்னு தெரியல, மிஸ் சாருக்கு கால் பண்றா. இப்ப மிஸ் சாரோ நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் கான்வர்சேஷன் பேசி முடிச்சக்கு அப்புறமா இவளும் போய் குளிக்கிறா. குளிச்சுட்டு வந்து அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி படுத்துறா. பார்த்தா தூங்கிடுறா. அப்ப நம்ம கையில உள்ள வந்து பாக்குறான், இவன் நல்லா பார்த்து தூங்கிட்டு இருக்கா. சரி டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு வெளில கிளம்புறான். அப்ப நைட் டின்னர் டேபிள்ல மியாக்காக கையில் காத்துட்டு இருக்க, அவளும் வரா. அப்ப கையில் என்ன சொல்றானா, இந்த ஒரு நாளுக்காக தான் நான் ரொம்ப நாள் காத்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி பேச, அப்படியே நீ இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்ப நம்ம மியாவோ அவங்க அம்மாவை பார்த்து பேச ஸ்டார்ட் பண்ண, நம்ம கையில கோவப்படுறான். நீ அவங்க ஒருத்தவங்களுக்காக தேடி அலையிற, இதனால ஒன்ன நேசிக்கிறவங்களே நீ மறந்துடுற அப்படின்னு சொல்ல, அப்ப மியாவோ கையில் நான் சொன்னா புரியாது அப்படின்னு சொல்றா. அப்ப கையாலோ நான் சொல்றதுதான் உனக்கு புரியல அப்படின்னு சொல்லி டென்ஷனா இங்க வந்து ஏஞ்சி போறான். அப்ப மியாவோ அவனோட டிராயிங் நோட் எடுத்து பார்க்க, மியா சொன்ன கோட்டை அவன் எழுதி வச்சிருக்கான். இந்த உலகத்துல ஒன்ன நேசிக்கிறவங்க உனக்காக ஒருத்தவங்க கண்டிப்பா பிறந்திருப்பாங்க, அவங்க கூடயே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒன்னு சொல்லியிருப்பா. அதை அவன் கோட்டா எழுதி வைக்க, இப்ப மியாவோ கையில வந்து பார்த்து எனக்கு ஒரு 3 நாள் மட்டும் டைம் கொடு, நான் அவங்களை தேடி பாக்குறேன், ஒருவேளை அவங்க கிடைக்கல அப்படின்னா அவங்கள பத்தி நன்மை பேசவும் மாட்டேன், அவங்களை தேடவும் மாட்டேன், அதுக்கப்புறம் நான் என்னோட சர்ஜரியும் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ப்ராமிஸ் பண்ண. அப்ப கையில 3 நாள்ல அப்படின்னு இருக்க, இந்த 3 நாள் எனக்கு ஏதாச்சும் ஆச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பா சொர்க்கத்துல சந்திக்கலாம் அப்படின்ற மாதிரி அவ சொல்ல, அப்படியே பார்த்தா விடியுது. இப்ப நம்ம மியாவோ கையில் கிட்ட சாரி நீ தூங்கி ஏஞ்ச மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு பேச, அப்ப நம்ம கையில அதை விடு, உன்னோட
என்னோட பர்த் சர்டிபிகேட் கூட அதுல மரியா ஆஸ்ட்ரிலோரிஸ்னு இருக்கு. ஒருவேளை ஏ ஓவா இருந்தா அதாவது மரியா ஆஸ்ட்ரிலோரிஸ். சோ அந்த நேம்ல நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஓகே அப்படியே இந்த கேட்டலாக் பாரு, $1 இருக்க அதே போட்டோ. இங்க பக்கத்துல ஒரு சின்ன ஊர் இருக்கு, அங்கதான் இந்த சர்ச் இருக்கு. என்ன ஒரு கொடுமையான விஷயம்னா மரியா ஆஸ்ட்ரிலோரிஸ்ன்ற பேர்ல நிறைய பேர் இருக்காங்க. பட் நீ கவலைப்படாத, உங்க அம்மாவை கண்டுபிடிச்சு கொடுக்கறது என்னோட பொறுப்பு அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, இதுக்கே சர்ப்ரைஸ் ஆன அப்படி அவங்க அட்ரஸ் இப்ப என்கிட்ட தான் இருக்கு அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல அவளும் ரொம்ப சந்தோஷப்படுறா. சோ அவங்களோட ஜேர்னி அகைன் ஸ்டார்ட் ஆகுது. பட் சோகமான விஷயம் என்னன்னா அவ அகைன் மயக்கமாயிரா. அப்ப நம்ம கையில ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றான். அவங்களும் ஹார்ட் ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்ல இப்ப அவ நார்மலா இருக்கா. பட் ஆபரேஷன் பண்ணாதான் அவளை காப்பாற்றவே முடியும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்போ டாக்டரோ போறதுக்கு முன்னாடி எப்படியாச்சும் பேசி அவளை சர்ஜரிக்கு ஒத்துக்குவை அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் அவளை சீக்கிரமா காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு போக நம்ம கையில கண்டிப்பா ஷுவர் அப்படின்னு சொல்றான். அப்போ டாக்டரோ உங்க ஐடி எல்லாத்தையும் நம்ம நர்ஸ் கிட்ட சப்மிட் பண்ணிட்டு போங்க, அவங்க பேப்பர் ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இவனும் போய் மீட் பண்ண போறான் மியாவை. அப்ப நம்ம கையில நீ இப்ப ஆபரேஷன் பண்ணிப்பியா மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்க அப்ப நம்ம மியாவோ நான் சொல்றது உனக்கு புரியாது கையிலன்னு சொல்ல இவனும் கோவத்துல வெளில வந்துடுறான். அப்ப நம்ம கையில ஒரு ஆம்புலன்ஸ் கிராஸ் பண்ணி போக அப்பதான் நம்ம கையிலுக்கு அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆன இன்சிடென்ட் அவனுக்கு ஞாபகம் வருது. ஆக்சுவலா நம்ம கையில் என்ன நினைச்சிட்டு இருப்பானா இந்த ஆக்சிடென்ட்டுக்கு முழுக்க நம்ம மட்டும் தான் காரணம்னு நினைச்சிருப்பான். பார்த்தா நம்ம ஜோஷ் தான் போன் அப்படி நடுவில் நீட்டி இருப்பான். அந்த இன்சிடென்ட் ஞாபகம் வந்ததுமே நம்ம கையில் ஜோஷுக்கு தான் கால் பண்றான். அப்ப கையில ஜோஷ் கிட்ட நீ தானா அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஜோஷும் அழுக ஆரம்பிக்கிறான். சாரிடா அது என்னோட மிஸ்டேக் தான், அப்ப அது ஆக்சிடென்ட் தானே அப்படின்னு சொல்லி கையில் கேட்க ஆமா அப்படின்ற மாதிரி ஜோஷ் சொல்றான். ஓகே நானும் சாரி, இனிமே இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பேச காலை கட் பண்ண உடனே நம்ம கையில மியாவை பார்க்க ஓடுறான். இப்ப கையில மியாவை பார்த்து என்னாலும் சரி நான் ஃபீலிங்ஸை ரெஸ்பெக்ட் பண்றேன், நீ என்ன கேட்டியோ நான் அது ஒன்று கொடுக்குறேன், பட் இப்ப நான் உன்ட்ட ஒன்று கேட்பேன், அதுக்கு நீ ப்ராமிஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி கையில் கேட்க மியாவும் யோசிக்கிறா. அப்ப கையிலோ நீ உங்க அம்மா பார்த்துட்டு வந்த உடனே நீ சர்ஜரி பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி அவன் கேட்பான். அது மட்டும் இல்ல எக்காந்து கொண்டு உன் டிசீஸ் கூட ஃபைட் பண்ணி நீ வெளியே வருவ அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி அவன் கேட்க அவ ஃபர்ஸ்ட் பொய்யா ப்ராமிஸ் பண்ணலாம் தான் வருவா. அதுக்கப்புறம் என்ன நினைச்சான்னு ப்ராமிஸ் பண்ணிடுறா. நம்ம கையிலும் சொன்ன மாதிரி மியாவை கூட்டு போறான். மியாவோட அம்மாவை பார்க்க ஒரு வழியா மியாவும் மரியாவை மீட் பண்ணிடுறாங்க. அதாவது பொண்ணு அம்மாவை மீட் பண்ணிடுறா. அப்படியே நைட் ஆகுது. நம்ம கையில ஒரு அழகான பிளேஸுக்கு கூட்டு போறான் மியாவை. இப்ப கையில ஒரு வேளை நீங்க அம்மா மீட் பண்ணல அப்படின்னா இங்க தான் உன்னை கூட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். சரி அப்படியே டேவ் இதோட என் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டு வந்தேன். எப்படி இருக்கு அந்த மாதிரி கேட்க அவ்வளோ அந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றா. இப்போ கையில இரு நான் வேன் கிட்ட கொஞ்சம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா ஒரு பாட்டை ப்ளே பண்றான். அது நம்ம மியா பாடினது. அப்ப இவங்க ரெண்டு பேரும் அந்த பாட்டுக்கு அழகா ஒரு டான்ஸ் ஆடுறாங்க. ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கல. இப்போ நம்ம மியாக்கும் சிவியரான ஹார்ட் அட்டாக் வர நம்ம கையில ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றான். அப்ப ஆபரேஷன் நடக்குது. ஆபரேஷன் நடந்தும் மியாவை காப்பாற்ற முடியல. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா கையில மியாவோட கல்லறை கிட்ட தான் நிக்கிறான். அப்ப அவனும் ஒரு விஷயத்த நினைச்சு பாக்குறான். மியா நீ சொன்னது கரெக்ட் தான், நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கும் போது நமக்கானவங்க எங்கேயோ ஏதோ ஒரு மூலையில இருப்பாங்க. நம்ம சோகமா இருக்கும்னு அவங்களுக்கு சென்ஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா நமக்காக வருவாங்க அப்படின்னு நீ சொன்னது உண்மைதான். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா கையில அவன் வீட்டுக்கு வரான். நம்ம கையில பாஸ்டன் கிளம்புறான். அவங்க அப்பாவை பார்த்து போயிட்டு வா அப்படின்னு வழி அனுப்பி வைக்க இவனும் வண்டியில ஏறி உட்காடுறான். இப்ப பக்கத்துல யாருக்கிட்டயும் கிளம்பலாமா அப்படின்னு பேச அதுவோ நம்ம மியா பார்த்தா உயிரோட இருக்கா. இப்ப இவங்க ரெண்டு பேரும் வேன்ல போஸ்டன் கிளம்ப டிரைவ் பண்றதே நம்ம மியா தான். அப்ப மியாவோ ஒரு விஷயத்த நினைச்சு பாக்குறா. என் சந்தோஷமே சொர்க்கத்துல தான் நினைச்சேன், ஆனா என் சந்தோஷமே என் பக்கத்துல தான் இருக்குன்னு சொல்லி அப்படியே இந்த படத்தையும் சந்தோஷமாவே முடிக்கிறாங்க. சோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா தமிழ் வாய்ஸ் ப்ரோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.